இந்த மாதிரி ஒரு சூப்பரான மோர் குழம்பு எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்கிறேன்னு பாருங்க. ஜீரகம், பெருஞ்சீரகம், கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, தேங்காய், வெங்காயம். முதல்ல ஜீரகத்தையும் பெருஞ்சீரகத்தையும் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மோர் குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஜீரகமும் பெருஞ்சீரகமும் தான். இந்த ஜீரகத்தையும் பெருஞ்சீரகத்தையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பையும் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு வந்துட்டு நம்ம மோர் குழம்புக்கு வந்து ஒரு கெட்டித்தன்மையை கொடுக்கக்கூடியதுங்கிறதுனால நம்ம கடலைப்பருப்பு சேர்க்குறோம். இந்த வறுத்த பொருட்களோட தேங்காய், பச்சை மிளகாய் சேர்த்து வலுவலுன்னு ஒரு பேஸ்ட் பதத்தில் ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மோர் குழம்புக்கு நான் இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேங்க. இந்த வெண்டைக்காய்க்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு மஞ்சள் பூசணி, தடியங்கான்னு சொல்கிற வெள்ளை பூசணி இது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. மோர் குழம்பு சூப்பராக இருக்கும். நான் பெரும்பாலும் வெண்டைக்காய் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த வெண்டைக்காயோட வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா மசாலா நம்ம போட்டதுக்கப்புறம் காய்கறிகள் ரொம்ப நேரம் வேக போகிறது கிடையாது. அதனால நல்லா வதக்கிடுங்க. இந்த காய்கறிகள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி இது சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா வந்துட்டு ஒரு கெட்டியாகி நல்ல ஒரு சுண்டுன பக்குவத்துக்கு வரணுங்க. இந்த சுண்டுன பக்குவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மோர் கொஞ்சம் எடுத்து 1 கப்பு மோர் எடுத்துட்டு நல்லா மிக்சியில் அடித்து வச்சுக்கிறோம். நாங்கள் அடித்து வச்சுட்டு இந்த கெட்டியான பதம் வந்ததுக்கப்புறம் இந்த மோரை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி அதையும் ஊற்றி நல்லா குழம்போட சேர்த்து கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இந்த மோர் குழம்பு வந்துட்டு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் முறக்கூடி வரும்போதே இறக்கிடணும், இல்லைன்னா தெரிஞ்சு போயிருங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மோர் குழம்பு நமக்கு ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் போட்டு சூப்பராக நம்ம வந்துட்டு ஒரு கார்னிஷ் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாம். அடுப்பில் சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம், வத்தல், கருவேப்பிலை இது 3ஐயும் போட்டு சேர்த்து தாளிச்சிட்டு இந்த மோர் குழம்புல கொட்டிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான மோர் குழம்பு ஈஸியாக ரெடி ஆயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.